பாக்கியம் இல்லை. நம்ம தாயந்திகள் என்ன துவா நமக்கு செய்தார்களோ அந்த துவாவை கொண்டு தான் அல்லாஹு லிசானத்தாலா இன்னைக்கு எத்தனையோ மக்கள் எத்தனையோ முசீபத்து முன்னால் இருக்கிற நிலையில் நம்மளை கொண்டு அல்லாஹு லிசானத்தாலா அல்லாஹுடைய முன்னிலையும் பெருமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னிலையும் நம்ம ஷேகுமார்கள் முன்னிலையும் ஓதுனா முஹிதீன் அப்துல் காதிர் முன்னிலையும் காஜா முஜிஷி ரஹ்மத்துல்லாஹி முன்னிலையும் அனைத்து வழிமாறும் முன்னே அல்லாஹ் வைத்திருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க நாம் செய்த பாக்கியம் இல்லை. நம்ம தாயந்திகள் நமக்கு என்ன துவாக்கள் செய்தாங்களோ அந்த துவாக்களை கொண்டு தான் அல்லாஹு ஜல்லஷானஹு நமக்கு என்ன செய்வான், எல்லா பாக்கியும் தருவான். தாயந்திகள் துவா இல்லைன்னு என்ன செய்யாது, இந்த துவா நமக்கு கிடைக்காது. வாமுது ரப்பக்க அத்தா ஏத்தியக்கல் யக்கீன். வாமுது நீங்கள் வணங்குங்கள், அத்தா ஏத்தியக்கல் யக்கீன். வணங்குன்றது நிலப்பட்டது, ரெண்டாவது ஒன்றுபட்டது, மூன்றாவது தறிப்பட்டது. நிலப்படுறது எதை கொண்டு நிலப்படுறோம் அப்படின்னு கேட்டால் தண்ணை கொண்டு நிலப்படுறோம். ரெண்டாவது எதை கொண்டு ஒன்றுபடுறோம் அப்படின்னா தன்னுடைய உணர்வை கொண்டு ஒன்றுபடுறோம். மூன்றாவது எதை கொண்டு தறிபடுறோம் அப்படின்னு கேட்டால் நான் நிலை கண்டது. வாழ்க்கைக்கு லேசான விஷயம் இல்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு ஐம்பொருளை தந்திருக்கான். பார்வை, கேள்வி, பேச்சு, சுவாசம், தொற்றுணர்வு. இந்த ஐந்தையுமே அல்லாஹு ஜல்லஷானஹு நம்மள எல்லா பக்கமும் கொடுத்துருக்கான். பார்வையை முன்னால் கொடுத்துருக்கான், கேள்வியை நம்மளை சுற்றி கொடுத்துருக்கான். பார்வைக்கு இங்கே கொடுத்துருக்கான், கேள்வியை சுற்றி கொடுத்துருக்கான். அதே மாதிரி பேச்சை முன்னால் கொடுத்துருக்கான், இந்த பேச்சை நாலா பக்கம் கேட்கறத கொடுத்துருக்கான். அதே மாதிரி தொற்றுணர்வுல உடலை எல்லா பகுதியிலும் கொடுத்துருக்கான். அதே மாதிரி நகுந்துணர்வு, எந்த பக்கத்தில் எந்த வாடை அடித்தாலும் அந்த வாடை நம்ம நோக்கூடிய தன்மை வைத்திருக்கான். ஒல்லாகும் பிக்குள்ளு ஷையின் முஹீது. எல்லாம் நம்மளை சூழ்ந்தவனாத்தான் இருக்கான். எல்லாம் நம்மள இன்றைக்கு நாம் சூரியன் இருக்கு, இந்த சூரியன் உதிக்குது. உதித்தால் நாம் சூரியத்தை பார்த்துடலாம். அந்த சூரியத்துடைய கதிர்வீச்சை பார்க்க முடியுமா கேட்டால் பார்க்க முடியாது. சூரியத்துடைய கதிர்வீச்சை பார்க்க முடியும் கேட்டால் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதில் குடியிருந்து, அந்த சூரியத்தில் குடியிருந்து அந்த சூரியத்துடைய கதிர்வீச்சு அப்படின்னு சரி அதுலேருந்து வெளியாகி வருது. அது மாதிரி அண்ணன பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குந்து கன்சன் மக்ஃபியன், பல ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹு ஜல்லஷானஹு அந்த நூலை தன்னுக்குள்ளே வைத்திருந்து, தன்னுக்குள்ளே தறிவுல வைத்து தன்னோடு ஐக்கியமாக்கி அல்லாஹு ஜல்லஷானஹு தன்னிலிருந்து தன்னோடு வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தும் போது அல்லாஹு ஜல்லஷானஹு அதுக்கு தஜல்லி என்ற நிலை எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹுடைய பார்வை நூல் வரும்போது அதுக்கு என்ன செய்யும், அந்த நூல் தன்னா யாரை பார்க்கும், யாரை பார்க்கும், அல்லாஹ் பார்க்கும். அல்லாஹ் பார்க்கும்போது அல்லாஹ் உள்ளத்தில் எதை நினைக்கிறானோ அதை அல்லாஹு ஜல்லஷானஹு அதுக்கு வேர்வையாக்கணும். அதுக்கு என்ன செய்ய வேர்வையாக்கணும். அதுதான் ஆன்மீகத்தை சொல்லுவாங்க, இணங்குதல், உருகுதல், உருவாகுதல். இணங்குதல், அல்லாஹ் ரசூலோட இணங்கிட்டான், ரசூல் அல்லாவோட உருகிட்டார். உருவாக்குதல், அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை உருவாக்க நினைத்தானோ அந்த அளவுக்கு நினைச்சிட்டான், உருவாக்கிட்டான். எல்லாருடைய இந்த உலகத்தின் வசூலுடைய பார்வையெல்லாம் அல்லாஹ் மீது இல்லை, அவனோட நூறும் இருக்கு. அந்த நூறு யாரு மீதும் இருக்கு, அல்லாஹ் மீது இருக்கு. உலகத்து பேர்ல யாருக்கு லவ்லாக்க லவ்லாக்க ரப்புக்க லமா கலக்கத்தல் அஃப்லாக். நபிய நாயகமே, இந்த உலகத்தில் உங்களை படைக்க வேண்டியதுன்னா உலகத்தை யாரையும் படைத்திருக்க மாட்டேன். அப்போ இன்னைக்கு நமக்கு மார்க்கம் ஒன்று இருக்கு. நாம் யார் சொன்னா ஏற்கிறோம், அல்லாஹ் சொன்ன விஷயத்தை ரசூல் சொல்ல போய் தான் ஏற்கிறோம். அல்லாஹ் சொன்ன விஷயம் ரசூல் சொல்லுமே ஏற்க மாட்டோம். அப்போ ரசூல் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டான், அதை செயல்படுத்தி அதை வழிபடுத்தி அதை நடைமுறைப்படுத்தி நம்மள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் உறுதி, அதுக்கு பிறகுதான் உறுதி. நிலைப்பட்டது, ஒன்றுபட்டது, தறிப்பட்டது. அப்போ மனதில் நிலைப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்மள லா வந்து நிலைப்படணும். லா வந்து நிலைப்படும் போது இந்த உலகத்தில் அவனத்தில் எதுவுமே இல்லை, இலாகு அது உருவாகும். இல்லைன்னா
உருவாகி தண்ணியில தறிபடும். அது வெளியாகிறது எப்படி வெளியாகும் அப்படின்னா முகமது ரசூலுல்லாஹ் வெளியாகும். அதான் அல்லாஹ் சொல்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புல்லாஹ். குல் நபி நீங்க சொல்லுங்கள், யார் என்ன பிரிப்பு நினைக்கிறார்களோ அவர் யாரை பிரி பண்ணோம்? ரசூலுக்கு பிரி பண்ணணும். நாம் சொல்ல, அல்லாஹ் சொல்ல, யார் என்ன பிரிப்பு நினைக்கிறாங்களோ யாரை பிரி பண்ணோம்? ரசூலை பிரி பண்ணணும். ரசூலை பிரிப்பட்டா என்ன பிரியப்பட முடியும்? அப்போ ரசூலை பிரிப்பட்டா அல்லாஹ் பிரியப்பட்டுருவான். லா ஈமின் அகதக்கும் அத்தா அக்கூன் அஹப்ப இலைஹி மின் வாலிதி வலதி வன்னாஸி அஜ்மஈன். இந்த உலகத்தில் மனைவி, மக்கள், சொத்து, சுகம் இதெல்லாம் நமக்கு எந்த நகரமே கிடையாது. உயிருக்கு நிகராக எது இருக்கா? இந்த உயிரை படைக்குவதற்கான மனிதன் எத்தனை வகையில முயற்சி பண்ணான், எத்தனை வகையில செலவு பண்ணான், எங்கெங்கனாம வாழ்றான். முடியுதா? முடியல. அவன் நான்னாத்தான் முடியும். அதே மாதிரி எவ்வளோ காலம் சேர்த்து வச்சிருந்தாலும், அன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு பார்த்தேன், எத்தனை வீடு வச்சிருந்தாலும், எத்தனை வாசல் வச்சிருந்தாலும், எத்தனை கார் வச்சிருந்தாலும், எத்தனை பங்களா வச்சிருந்தாலும், கடைசி போயிட்டா இந்த பிரிஞ்சர் பெட்டி வாடகைக்கு எடுக்கொண்டிருக்கீங்க. இப்போ புது கலாச்சாரம் வந்துருக்குல்ல, இந்த பெட்டி இருக்க வாடகைக்கு இருக்க. முன்காலத்து அப்படி யக்கீன் இருந்துச்சு. எப்படி? ஒரு மையத்து போயிட்டா அந்த மையத்து கெடாம இருக்கிறதுக்கு கிடந்துட்டான், உப்பு கட்டி வயிற்றுல வைப்பான். இன்னைக்கு போன மையத்தை நாளை மட்டும் உப்பு கட்டி வைப்பான். அந்த மையத்துக்கு ஒன்று அது ஒன்றும் சரி, அவன்கிட்ட உறுதி இருந்துச்சு. இருந்தவொடனே உறுதி இருந்துச்சு, போனவொடனே உறுதி இருந்துச்சு. இருந்தவொடனே உறுதி இருந்துச்சு, போனவொடனே உறுதி இருந்துச்சு. அதனால அவனுக்கு என்ன இருந்துச்சு? எல்லாம் கட்டுப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இல்லை? உறுதி இல்லை. நஃப்ஸை பழக்க விடுறோம், நஃப்ஸை பதிவு வைக்க இருக்கிறோம். நஃப்ஸ் என்ன செய்யறோம்? பார்வையினால் பதிவு வைக்கிறோம். சில மனிதர் இருக்கிறாங்க, அந்த மனிதர் முன்னாள் ரெண்டு பேரும் பார்த்து பேசி பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் அவன் திரும்பி பார்த்தா போகிறோம். பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, என்னதான் பேசுகிறாருங்க முன்னாலேருந்து கேட்பான். இல்லைன்னா என்ன செய்வான்? அதை விட்டு போட்டு முன்னால் வந்துட்டு என்னங்க நினைப்பது என்னங்க சொன்னா அப்படின்னு கேட்பான். இது மனிதனுடைய இயல்புத்தன்மை. அது மாதிரி கேட்குற தன்மை. அப்போ பார்வை மட்டும் ஒரு பக்கம் இருக்கு தெரியுமா? அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பார்வைக்கு லேசானது இல்லை. அல்லாஹ் சொல்லலாம், உன்னோட பார்வைக்கும் எனக்கும் ஒரு திரை வைத்திருக்கிறேன். ஃபகஷஃப்னா அங்கே ஹிதாக்லேயுமா ஹதீஸ். உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன்? உங்களுக்கும் எனக்கும் திரையை வைத்திருக்கேன். அந்த திரை எதை கொண்டு அகலும் அப்படின்னு கேட்டால், உன் உள்ளம் பரிசுத்தத்தை கொண்டும், உன் உள்ளம் நிலைப்படுத்தத்தை கொண்டும், உன் உள்ளம் தரிப்பட கொண்டு தான் செய்யும் அந்த திரை ஆகணும். அந்த திரை ஆண்டுட்டா இவன் எதை பார்ப்பான்? தன்னை பார்ப்பான், தன் இருப்போனை பார்ப்பான், தன்னோட குடியிருப்பான், தன்னோட யாரு குடியிருப்பான் அவன் குடியிருப்பான். அந்த நிலையை உள்கிட்டு வரும்போது இவனுக்கு யார் என்ன பேசினாலும் என்ன வச்சாலும் சரி, நம்ம ஹக்கா இருக்கா, நமக்கு தேவையில்லை அப்படின்னு செய்வான். தன்னை கொண்டு தான் சென்று கொண்டு இருப்பான். தன்னை கொண்டு தான் சென்று கொண்டு இருப்பான். அந்த திரை இருக்கிறது நினைக்கும் இவனுக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கும், எதை பார்த்தாலும் இவனை பேசுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த திரையை அகற்றதான் நமக்கு என்னது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, ரசூலுக்கு கட்டுப்படுறது, ஷேக்கு கட்டுப்படுறது, ஷேக்குக்கு வழிபடுறது, ஷேக்குக்கு நிலைப்படுறது, ஷேக்கு மீது ஒன்றுபடுறது. முஹப்பத் அப்படிங்கிற லேசான விஷயம் இல்லை. நாம் ஒரு குருநாதர் மீது முஹப்பத்துக்கு விஷயம் லேசான விஷயம் இல்லை. பனாபில்லா, பனாபி ரசூல், பனாபி ஷேக், பக்காபில்லா. காஜா நாயகம், காஜா உஸ்மான் ஹாவுக்கு முன்னாடி ரொம்ப முஹப்பத் வச்சிருந்தாங்க, பரிபூர்ணமான முஹப்பத். 17 வருஷம் ஹிதமத் செய்கிறாங்க. எத்தனை ஹிதமத் செய்கிறாங்க? 17 வருஷம் காஜா உஸ்மான் ஹாவுக்கு ஹிதமத் செய்கிறாங்க. அவங்க முரீதும் கொடுத்து, ஹிலாபத்தையும் கொடுத்து அவங்கள ஹஜ்ஜி கூட்டு வர்றாங்க. எங்கே கூட்டுறாங்க? ஹஜ்ஜி கூட்டுருவாங்க. கூட்டு வந்துட்டு முதல்ல உம்ரா செய்கிறாங்க. செய்யும்போது முதல் சுற்றுறாங்க. சுற்றும் போது அந்த இடத்துல யா மொழினதீன், உங்களை நான் பொருந்தி கொண்டு அல்லாவோட ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவங்க பார்த்துட்டு வானத்தை பார்க்கல, கவுபா பார்க்கல, பக்கத்தில் ஷேக் இருந்து அவள் தான் பார்த்தா. 2வது சுற்றுறாங்க, யா மொழினதீன், உங்களை பொருந்தி கொண்டு வந்தாங்க. ஷேக் இவங்களை பார்த்தாங்க.
என் மொயினுதீன் உன பொருந்துங்க ஷேக உள்ளுக்கு வச்சு அல்லாஹ் பார்த்தாங்க. ஷேக உள்ளுக்கு வச்சு எங்க பார்த்தாங்க? அப்போ முதல் பார்வை யார் மீது யார் பார்வை விடணும்? ஷேகுடைய. அப்போ நம்மளுடைய தசவுஃப் அப்படின்ட்டு சொன்னா நாம் எங்கன உட்கார்ந்தாலும் எங்கன இருந்தாலும் எங்கன போனாலும் நம்ம குருநாதரை பார்த்து கொண்டு இருக்கணும். நம்ம குருநாதர் என்ன செய்யணும்? அந்த சுகத்தை முழுமையா நம்மள போட்டு நம்மள இருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டா நம்மளுக்கு 6 வகையான பசி: பாவத்தின் பசி, பழிவாங்கின் பசி, புறாமையின் பசி, ஷஹ்வானியா, ஹைவானியா, ஷெய்தானியா, இத்தனை விஷயம் அதை நம்மளை செலுத்தும் போது அத்தனைமே நம்மளுடைய விஷயம் விலகும். அதே மாதிரி அந்த குரு மீது முகப்பத் வைக்கிறோம்ல, அது ரொம்ப கூடுனது. அந்த முகப்பத் வைத்து முதல்ல வார்த்தைக்கு முதல்ல கட்டுப்படணும். எத்தனையோ மனதில் இருக்காங்க, நம்ம கூப்பிடுவதுலாம் சொல்லிட்டா அவர் கிடைக்காது அப்படிங்க. அதை போய் சிந்திச்சு எழுந்துட்டு தங்கி சேர்ந்துட்டு வந்து நம்ம சொல்ல கேட்டோம் இல்லையே நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியும்? சில விஷயம் நம்ம சொல்லுவோம், நம்ம வைப்பாங்கவா இது சரியில்லை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் பல பார்த்துருக்கோம். அப்போ அவன் செய்ய மாட்டான். அந்த ஷெய்தான் மாமின் மௌலுதின் மின்பனி ஆதம் ஈனம சவு ஷெய்தான். ஒரு ஆதமுடைய மகன் பிறக்கும்போது அவனுடைய ஷெய்தான் என்ன செய்வான்? கூட பிறப்பான், அவன் பக்கத்துல இருப்பான். அவன் எண்ணத்தை தூண்டுவான். 200 எண்ணத்தை தூண்டுவான். அவர் நம்மளோட பெரியாளா, நம்ம எல்லாம் தெரியுமில்ல, அவ்வளோ எண்ணத்தை தூண்டுவான். 3வது இன்னொருத்தன் வருவான், அதுக்கு ஒருத்தன் கொடி பிடிச்சி வருவான். அவன் என்னப்பா வேலையை பார்க்குற, நீ இங்கே நடத்து பார்த்துக்கலாம் நடக்குமா அப்படின்வான். காரணம் அப்படின்னு கேட்டா இவன் கட்டுப்படாம வழிபடாம அவனுடைய பிரதிபலம் என்ன செய்ய முடியல, எதையுமே கடக்க முடியல. சேகநாயத்தை போய் எதனாவது ஒரு கனவு கன்று அப்படின்னு சொன்னா போறோம், வேலை பேர் அப்படிங்குவார், போமா இங்க போமா அப்படிங்குவார். அந்த மனாவுக்கு உடனே பதில் சொல்ல மாட்டான். நம்மளும் அவர் ஒருக்க சொல்ல முடிச்சிடும். அந்த மனாவுடைய பலாபலன் வரும் இல்லை, அவங்க சொல்லுவான், இப்பங்க அன்னைக்கு நீ கண்டினியூ இல்லை, இதுதான் அதுக்கு காரணம் அப்படிங்குவான். அவ கேட்ட ஒரு நாள் சொன்னா, வைப்பாங்கவா மனிதன் முஜாகதா அந்த முடியும் கனவு கொண்டாகணும், அவன் முயற்சியை போடக்கூடாது. எல்லாம் பாவத்தை மன்னிச்சுட்டா அப்படின்னு சொன்னா கூட போக முடியாது. மன்னிக்கணும் மன்னிக்கணும் செய்யணும். அவன் ஒரு காயத்துக்கான துவா கேட்கிறான், முடியணும் முடியணும்னு செய்யணும், துவா கேட்டு இருக்கணும். அது நிலை. அது இந்த குருவுடைய தவஜீவுக்கு நாம் கேட்கும் போதோ நமக்கு அந்த உடனே பதில் கிடைக்கும். எப்படி எதுக்கு கிடைக்கும் தெரியுமா? நம்ம தன்னை எப்படி அர்ப்பணித்து இருக்கிறோமோ, அந்த குருவுடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்குமோ, அந்த குருவுடைய வார்த்தைக்கு எப்படி நிலப்பட்டு இருக்குமோ, அந்த குருவுடைய வார்த்தைக்கு எப்படி ஒன்றுபட்டு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு என்ன செய்யும், அதை பலன் நினைக்கும். நாம் யானோ தானம் இருந்தால் அது நமக்குள்ள நசீபு, அது நம்ம சொல்ல முடியாது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய கையை பிடிக்கும் போது எதிர்நாய் போக்க ஐதிகம்னு பிடிக்கிறான். உங்க கையை அல்லாவோட கையா பிடித்தங்கிறான், உங்க கையை அல்லாவோட. அப்ப எந்த அளவுக்கு அந்த உள்ளத்தை பிடிக்கணும். ஒரு நாள் ஜிசி நாயகம் மக்களை பயன் செய்து மக்களை பான் நடத்தி கொண்டு இருக்காங்க. திரும்ப எழுதி சலாம் அலைக்கும்னு சொல்றாங்க. திருமணம் எல்லாம் எழுதிட்டாங்க. என்ன எஜமான எஞ்சிக்கன்னு கேட்டாங்க. அந்த சபையில் ஹாஜா குதுபுல் ஃபத்தல் காக்கி இருக்காங்க. என்னுடைய ஷேகநாதர் மசால் தெரிஞ்சிடு அப்படின்னாங்க. அவர் ரவுதா தெரிஞ்சுது, அதனால சலாம் கேட்க அப்படின்னாங்க. அதோ கொஞ்ச நேரம் போச்சு. திருமணம் எழுந்தாங்க. அஸ்ஸலாம் அலைக்கும் அவருன்னாங்க. இல்லை எழுதினாங்க. இந்த ஷேகுடைய முகம் தெரிஞ்சுனாங்க. 3 அஸ்ஸலாம் அலைக்கும் நாம சிகிதப்படுத்திட்டான். நீ ஷேக் இப்ப நின்று போற அப்படின்னா. அப்ப அந்த இடத்துல தொட்டு மோந்து பார்த்தாங்கன்னா வாடையா இருந்துச்சான். அப்போ அந்த நாயகம் சொல்லும் போது அந்த மக்கள் எப்படி நம்பினாங்க, எப்படி எழுந்திருச்சாங்க, எப்படி இருந்தாங்க, அந்த வாடை நுகரக்கூடிய பாய்க்கிட்ட அல்ல அவங்களுக்கு கொடுத்தான். அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கைங்கிறது கட்டுப்படுறத வாழ்க்கை, வழிபடுறத வாழ்க்கை, நிலப்படுறத வாழ்க்கை,
அல்லாஹுதில் சனத்துல கட்டுப்பட்ட காலம் கடந்துட்டாலும் இருக்கிற காலம் கிடக்கல. கட்டுப்பட்ட காலம் கடந்துட்டாலும் இருக்கிற காலம் செய்யல கிடக்கல. அவளுக்கு தெரியும், நமக்கு நிலையை பற்றி தெரியும். நம்மகிட்ட வந்து அப்படியே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. போட்டு போட்டு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த நிலைக்கு உள்கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட நம்பிக்கை தான். நாயம் அவர்கள் ஹாஜா உஸ்மான் அவர்கள் மீது எவ்வளோ பேர் பாசம் வைத்து, எவ்வளோ மீது முகப்பத் வச்சு, எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தா எல்லாம் நேராவது பொருந்துன்னு சொல்லும் போது என்னுடைய ஷேக்கு பொருந்தானா அப்படிங்கிற பார்வை எல்லாம் நேரில் சொல்றான். என் மகனதி உங்க நான் பொருந்து கொண்டுங்கிறான். அவன் என் ஷேக்கு பொருந்துனா அல்ல எனக்கு பொருந்தா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா எனக்கு ஷேக்கு பொருந்தா அல்லா பொருந்தா நம்பிக்கை. ரெண்டாவது என் மகனதி பொருந்தா பார்த்தான். ஒரு ஷேக்கு பார்த்தா என் ஷேக்கு பொருந்திட்டா அப்படின்னு நினைட்டான். அந்த ஷேக்கு திரும்பி உங்களை பார்க்கும்போது அவளோட மனசுல வந்துட்டு என் ஷேக்கு பொருந்தா. மூணாவது என் மகனதி அவன் பொருந்திட்டேன்னா அந்த ஷேக்கோட சூரத்தை கொண்டு பார்த்தா அல்லா தெரிஞ்சான். ஷேக்குடைய சூரத்தை கொண்டு பார்த்தேன். அதே மாதிரி மனிதன் முகப்பத்து வைக்கிறதும் ஃபனாவாகிறதும் நாம் நிலப்படுறதும் உலகத்தில் லேசான விஷயம் இல்லை. நம்ம சூங்க 6 நிலைகள் இருக்கு. எத்தனை இருக்கு? பாவத்தின் பசி, நாம் செய்த பாவம். பழிவாங்கும் பசி, நான் பதில பழிவாங்கினது. பொறாமையும் பசி, நான் பெரித பிராமட்டது. ஷஹ்வானியா மனோட எச்சியை மாற்றி வச்சது. ஹைவானியா மனதை கொடுத்த மாற்றி ஹைவான். ஷைத்தானியா இதுக்கு தலைவர் யாரு? நம்ம ஆள் தான். அந்த நேரத்தில் வரும். சில ஆளுக்கு சில இடத்துக்கு அடிச்சா போதும் போதும் நிறுத்து அல்ஃபாத்திகா அப்படின்னா இவங்க உத்துருவ மாதிரி நான் பார்த்துருக்கேன். இல்லை என்னடா நமக்கு தான் தெரியுமே வண்டி எங்கே ஓடி இருக்கு எங்கே ஓடலன்னு தெரியாமே இருக்கும். இல்லை அவர் முடிக்க சொல்லிட்டாருங்க. செத்தானா வந்துட்டான். யார் வந்துட்டா? அவன் வந்து இறங்கிட்டான். இவன் ஆசைப்படுத்திட்டான். அப்போ நான் வந்து ஒரு ஷேக்கு சொல்லிட்டான் இப்போ நடக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு செய்யணும், நடந்துடணும். அல்லாஹுதில் சனத்தால நாங்கள் அல்லாஹ் கட்டுப்பட்டு அவனோட ரசூலு கட்டுப்பட்டு ஷேகு கட்டுப்பட்டு அவங்கள பரிபூர்ணத்துக்கு அல்லாஹுதில் சனத்தாலா இல்லை